இந்த தொகுப்பில் புல்லாங்குழலை பற்றி ஒரு சிறு குறிப்பு பார்க்கலாம். இந்த புல்லாங்குழல் புல் ப்ளஸ் ஆகிய ப்ளஸ் குழல் என்றும் பொருள்படும். இதுவே புல்லாங்குழல். இந்த புல்லாங்குழல் புல் வகையை சேர்ந்த மூங்கில் புல்லால் இது செய்யப்படுகிறது. அதுவே புல்லாங்குழல் ஆனது. இந்திய சங்கீதத்தில் ரொம்ப உன்னதமான இடத்தை இது பெற்றிருக்குது. கிருஷ்ணரிடம் காணப்படும் வாத்தியம் இந்த புல்லாங்குழலே ஆகும். காற்று வாத்தியங்களில் இந்த குழல் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மேலும் எல்லா நாட்டு இசையிலும் இடம்பெறும் வாத்தியமாக இது இருக்கிறது. குழலை பற்றி 8 தொகை, 10 பாட்டு, பஞ்சமரபு, சிலப்பதிகாரம் போன்ற நூலெல்லாம் விரிவான இந்த புல்லாங்குழலை பற்றிய குறிப்பு இடம்பெறுகின்றது. ஆகையால் குழல் ஒரு தொன்மையான இசைக்கருவி என்பது நமக்கு புலனாகிறது. இது ஒரு ஏகத்வனி வாத்தியமாகும். இதற்கு முரளி, வங்கியம், வேங்குழல், வேணு, குழல் என்று பல பெயர்கள் உண்டு. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் ஆய்ச்சியர் குரவையில் ஆம்பல் குழல், கொன்றை குழல், முல்லை குழல் என்று 3 வகை குழல்களை பற்றி சிறப்பாக கூறியிருக்கிறார். இவைகள் 3ம் மூங்கிலால் செய்யப்பட்ட புல்லாங்குழல் என்பதும், இயற்கையாக இக்குழலின் முனையில் ஆம்பல் மலர்களை சொருகி ஊதியதால் அப்பெயர்கள் வந்துள்ளது என்பதும் இவரோட நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. சாரங்கதேவர் தனது சங்கீத ரத்னாகரம் என்ற நூலில் 10 வகை குழல்களை பற்றி குறிப்பிடுகிறார். அந்த 10 வகை குழல்களை பற்றி பின்வரும் தொகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.